இருக்கான் பார். ஏய் வாடா இப்படி. ஏண்டா பூஜை நேரத்துல எங்கடா போயிருந்த? காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது லக்ஷ்மி கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சான்னு அம்மாவை கேட்டீங்க. தங்கச்சிக்கு பரீட்சை பணம் கட்டணும் இல்லையா, அதுக்காகத்தான் கேக்குங்கன்னு நான். உனக்கு நான் ஏன் தெரியுமா அனுமந்தன்னு பேர் வச்சிருக்கேன்? அந்த அனுமன் எப்போதும் நெஞ்சில ஸ்ரீ ராமபிரான வச்சிருந்தானோ அதே மாதிரி நீயும் என்னையும் என் குடும்ப கஷ்டத்தையும் உன் நெஞ்சிலேயே வச்சிருக்க பாரு. அதனாலதான். ஏண்டா போன ஜென்மத்துல நீ அப்படி என்னடா என்கிட்ட கடன் பட்டுட்ட, இந்த ஜென்மத்துல அடைச்சே தீரணும்னு அலையிற. இந்த ஜென்மத்துல பண்ண உதவியே யாரும் நினைச்சு பாக்குறது இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு மாத்திரம் என்னடா போன ஜென்மத்து நன்றி. ஆவுன்னா இப்படி ஒரு பார்வை என்னையே உருக்குற மாதிரி. ஏண்டா உம்ம மாதிரி நிக்கிறியே, பணம் கிடைக்கலையா? பண்ணையாளர்கிட்ட உங்க சம்பள பாக்கிய பத்தி அம்மா ஞாபகப்படுத்த சொன்னாங்க. சம்பளம் பாக்கி. அனுமந்து, வட்டிக்கு யாராருக்கு பணத்தை கொடுத்திருக்காரோ அவங்கள தாண்டா பண்ணையாருக்கு கவனத்திலேயே இருக்கும். இந்த வாத்தியார் எப்படிடா அவர் ஞாபகத்துக்கு வருவாரு? நீயே சொல்லு. நமஸ்காரம். சரி, அப்புறம் என்னதான் சொன்னாரு? ஐயாவை சமாளிச்சுக்க சொல்லு. அடுத்த மாசம் பட்டணம் போறேன், கவர்மெண்ட் கிராண்ட எப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கிடுவேன். அப்புறம் மாசம் மாசம் சத்த சொலையா அடிக்கிறேன் இருக்கார். சொலையா அடிக்கிறேன் இருக்கார். சொலையாவே அடிக்கிறாராமா? சலாம் வாத்தியாரியா. நமஸ்காரம். ஐயா தாசில்தாருக்கு பம்பு செட்டு விஷயமா மனு கொடுத்தீங்களே, அது என்ன எடுத்துங்க. பம்பு செட்டு சாங்ஷன் ஆயிடுச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயா எடுத்துனா அதுல ஒரு தனி அதிர்ஷ்டம் இருக்குங்க. மறக்கையா கூப்பிட்டீங்களா? ஈது பண்டிகை பக்கத்துல வருது, எனக்கு செலவு இருக்குன்னு சொல்ல போறாரு. அங்க வரட்டுங்களா? ஆஹா, உங்க பேரப்பையன் யூசுப் 2 நாளா பள்ளிக்கூடம் வரவே இல்ல. அவனை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்புறேன். ஏண்டா மரக்காயர்னு கூப்பிட்ட உடனே நிச்சயமா கடன் தான் கேட்க போறேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? ஏழை வாத்தியார் வேற என்ன கேட்க போறாரு? ஆமா, சூத்திரம் சொல்ற வாத்தியார் சார். வாங்க. எங்க? எப்படி? பேங்க்ல 1000 ரூபாய் பணம் போட போறேன். இது நம்ம சர்ச்சுக்கு வருஷாந்திர கிராண்ட். கிறிஸ்துமஸ் வரும்போது பெயிண்ட் செலவு மத்த செலவெல்லாம் இருக்க. டிசம்பர் மாசம் தானே கிறிஸ்துமஸ் வருது. அது வரைக்கும் இன்னும் 4-5 மாசம் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் கையில இருந்தா செலவழிச்சிருமே. அதனாலதான் சொல்றேன், ஏன் அது வரைக்கும் நம்ம கையில வச்சுக்கிட்டு அனாவசியமா கஷ்டப்படுறவங்களா நம்பிக்கையானவங்களா ஒரு 4 இடமா பார்த்து கடனா கொடுக்கறது. திடீர்னு மேலிடத்துல இருந்து பெரிய சாமியார் வந்து என்ன வட்டிக்கு பணம் கொடுக்கறியான்னு கேட்டாருன்னா தம்பி ரொம்ப கரெக்டா சொல்லு. ரொம்ப நேரமா அதே தான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வரட்டுங்களா சார்? கொண்டுடுவே ஒண்ணு. ஏண்டா எப்ப பார்த்தாலும் என்னுடைய கௌரவத்தையே பார்த்துட்டு இருக்கிறியே. பள்ளிக்கூடத்துல படிக்கிற லட்சுமி அதுக்கு நேரத்துல படத்தை கட்டலன்னா அப்புறம் அந்த பொண்ணுடைய கௌரவம் என்னடா ஆறுது? மணி, பெருமாள் கோயில்ல உரியடி திருவிழா நடக்குது. பழங்களும் போகும்போது பார்த்துட்டு போவோம். மடையா, மரத்துல ஒசரத்துல கட்டிருப்பான்டா. அது வலுவுள்ளவங்க கையில தாண்டா கிடைக்கும். நமக்கு ஏண்டா பழங்களும் பார்த்துட்டு போவோம் சொன்னா விடுறா. விளையாட்டு பிள்ளையா இருக்கா? உரியடி சிரமமா இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியுமா? 250 ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் இப்படி கூடியிருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம மாதிரி பிரச்சனை இருக்குமோ? வந்தோம் சாமியை கும்பிட்டு போயிடலாம். வா, இத புரியுங்க சார். வந்துட்டேன்.
கடவுள் என்னைக்குமே என்ன கைவிட மாட்டாருங்கிறத ஒத்துக்கிறியா? இந்த 250 ரூபாயை நம்ம எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கலன்னா கோயில்ல திருவிழா வாங்கன்னு உங்க கூப்பிட்டுருப்பனா? நொண்டியா இருக்கிறவனுக்கு பாதையை மட்டும் காமிச்சா போதாது, கைய பிடிச்சு கூட்டு போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. வயசு என்ன? 25. உனக்கு இல்ல, உன் சட்டைக்கு. இது அடுத்த தீபாவளி வரைக்கும் தாங்கும் சார். இந்தா, வச்சுக்கோ. இன்னொரு தடவை உரி கட்ட மாட்டான் சார். ஏய், எனக்கும் 250 ரூபாய் இன்னொரு தடவை வராதுடா. வாத்தியாருக்கு வாழ்க்கப்பட்ட குடும்பத்துலதான் அழறேன்னு சொன்னா விறகு சேர்த்துல அழ வைக்குது. ஏன்டா அனுமந்து, உன்னை கல்ல வாங்கிட்டு வர சொன்னா அரிசியை வாங்கிட்டு வர சொன்னா? முதல்ல இந்த கல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு அரிசியா மாத்திட்டு வாடா. ஏண்டி, நான் கொஞ்சம் பேசலாமா? ஏன், பள்ளிக்கூடத்துல பேசிட்டு தானே வந்திருப்பீங்க? அங்க பாடம் சொல்லி கொடுக்குறேன், இங்க பாடம் கேக்குறேன். ஏன் கேட்டா என்ன தப்பு? படிச்ச படிப்புக்கு பட்டணம் பக்கம் போய் உத்தியோகம் பார்த்து கௌரவமா வாழ்க்கை நடத்தலாம் வாங்கன்னு கூப்பிட்டா இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு 4 எழுத்து யாரு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற. யார் கண்ணையும் தான் திறந்து விட்டுருக்கீங்க, நமக்கு வாய் திறந்திருக்கேன். யார் சோறு போடுவாங்க, யார் சம்பளம் கொடுப்பாங்க? அந்த அரிசியை கொடுங்க, விறகையை எடுத்துட்டு போய் மாத்திட்டு வரேன். ஆமா, இவரை பத்தி நான் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது, பொத்துக்கிட்டு வந்துடும் இவனுக்கு. என்னடி பண்றது? கைத்தாங்களுக்கு செவத்த பிடிச்சுக்கலாம், மனசுடையும் போது பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்த வேணாமா? சரி சரி, பொண்ணு லட்சுமி கிட்ட இருந்து எதனாச்சும் கடுதாசி வந்துச்சா? இருக்கே, கண் முன்னால மேட்டு மேல வச்சிருந்தேனே, பாக்கலையா? இவன்கிட்ட சொன்னனே, சொல்லலையா? ஏண்டா இந்தடி, சொல்லிட்டாண்டி, சொல்லிட்டான். அனுமந்தோ, இப்படி வா. இந்த பணத்தை லட்சுமிக்கு அனுப்பிச்சிரு, அப்படியே கடைக்கு போயிட்டு வா. ஏது ஏதோ இங்க வாங்கடி. எஸ் மேடம். உங்களை யார் கராத்தே ஸ்டூடண்ட்? மைதிலி தான் மேடம். கராத்தே காலேஜ்ல தான் காட்டுறதா? கேன்டீன்ல மைசூர் பாக்க உடைக்கிறேன்னு டேபிள்ல உடைக்கா. அவ வந்தா என்ன பார்க்க சொல்லு. மேடம், எதையாவது உடைக்கணுமா மேடம்? அவ பல்ல கீடிய. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏய், நீதானே பிரபா? ஆமா. பேரு நல்ல இல்லனா ரூபான்னு மாத்திக்கிறேன். ஷட் அப். நேத்து ராத்திரி உன் ரூம்ல ஆம்பளை குரல் கேட்டதான் ரிப்போர்ட் வந்திருக்கு. யாரவன்? வாட்ச்மேன். எதுக்காக வந்தா? டைம் கேட்க வந்தா. எந்த டைமுக்கு வந்தா? என் வாட்ச் உடலே மேடம். ஷட் அப். போடி. வர வர இந்த ஹாஸ்டல்ல நமக்கு மரியாதையே இல்ல. லட்சுமி, ஏய், அந்த குண்டை என்னடி சொல்லிட்டு போகுது? அப்பா பணம் அனுப்பிச்சாரு, வந்து சேர்ந்துதான் கேட்டுட்டு போறாங்க. ஏய், லெட்டர் போட்டு 4-5 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள உங்க அப்பா பணம் அனுப்பிச்சிட்டாரு. அப்பாவாச்சே, அனுப்பித்தானே ஆகணும். என்னடி இது? வெற்றிகரமாக பரீட்சை எழுதிவிட்டு விரைவில் வரவும் அனுமந்து. ஏய், யாரடி இந்த அனுமந்து? அந்த அனுமந்து எந்த மரத்துல இருக்காரு? கேலி பண்ணாதடி, அவர் எங்க வீட்டுல எல்லார் மனசுலயும் இருக்கிறவர். அனுமத்தோன்னு அவருக்கு எங்க அப்பா தான் பேரு வச்சாரு. கமலா, உச்சி வேளையில நிழல் கூட பிரிஞ்சிடும். ஆனா எங்க அப்பாவை விட்டு இந்த அனுமந்து பிரியவே மாட்டாரு. ஆச்சரியமான பெருவிடி உங்க அனுமந்து. ஏய், சீக்கு பெல் அடிச்சாச்சு, வாங்கி போலாம். டைம் எவ்வளவுடி? 4. ஐயோ, பேசல மறந்துட்டேன். அடடே, வாங்க வாங்க. சண்டே வந்தாச்சு, ஈவினிங் வந்தாச்சு, தாத்தாவை காணமேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்களே. என்ன தாத்தா, இந்த வாரம் உங்க பேத்திய எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறாப்ல? கந்தசாமி கோயில். என்ன, போன வாரம் கபாலி கோயில், இந்த வாரம் கந்தசாமி கோயிலா? ஏன் தாத்தா, ஒவ்வொரு வாரமும் உங்க பேத்திய ஒவ்வொரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களே, அப்படி என்ன வேண்டுதல? குழந்தை, அப்படி ஒண்ணும் இல்ல. என் பேத்தி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணணுமேனுதான் ஒவ்வொரு கோயிலுக்கும் கூட்டிட்டு போறேன். உங்க பேத்தி வந்துட்டா? பேத்தி பேத்தி வாங்க தாத்தா. என்ன தாத்தா, உங்க பேத்திய பார்த்ததும் பொண்டாட்டியே பார்த்த மாதிரி சிரிக்கிறீங்க? ஷட் அப். என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? கரெக்டா 6 மணிக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு திரும்பணும். ஓகே, வாங்க தாத்தா.